ஸோ எல்லாருமே வந்து இன்னும் முன்னாடி மாதிரி ரெஸ்ட்ரிக்டடா இல்லாம அது முன்னாடி தான் they used to say இல்ல லைக் கல்யாணம் ஆயிடுச்சு அம்மாவாயிட்டாங்கன்னா இன்னும் அந்த இன்னும் ரோல்ஸ் எல்லாமே பண்ண மாட்டாங்கன்னா அப்படி கிடையாது. இன்னும் நவ் வந்து அந்த மைண்ட் செட்டே போயிடுச்சு. இன்னும் ஆடியன்ஸ்க்கும் ஒரு நல்ல ஆர்டிஸ்டா இருந்தா தட் இஸ் மோர் தென் இனஃப் அண்ட் நல்ல கண்டென்ட் கரெக்டா அது கிளிக் ஆகணும். அதுதான் மெயின். ஸோ அது யார் பண்ணார் கண்டென்ட் இருக்கணும் அங்க. ஸோ அதுதான் கதை தான் வந்து ஹீரோ ஆக்சுவலா படத்துக்கு. இப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கோல்னா நீங்க வந்துட்டு என்ன சொல்லுவீங்க? அது வந்து நிறைய இருக்கு. அஃப்கோர்ஸ் இருக்கும் இல்லையா? பட் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஃபேமிலி அந்த இதுதான். ஸோ எல்லாரையும் வந்து கரெக்டா அந்த ரிலேஷன்ஷிப் ஹேஸ் டு பி ஹேண்டில்ட் கரெக்ட்லி. ஸோ நம்ம ப்ரொஃபஷனல் லைஃபா இருக்கட்டும் ஃபேமிலி லைஃபா இருக்கட்டும் ரெண்டுமே கரெக்டா ஹேண்டில் பண்ணி பேலன்ஸ் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எல்லாருக்குமே. ஸோ அந்த விதத்துல ஐ எம் வெரி கிளியர். அது மட்டும் டெஃபினட்டா இருக்கணும். அண்ட் எல்லாமே வந்து எனக்கு இஸ் மை டாட்டர். லைக் அப்பா இஸ் எவ்ரிதிங் டு மீ. அப்பா அண்ட் ரூபிகா எனக்கு ரெண்டுமே லைக் டு போத் மை ஐஸ் மாதிரி. ஸோ எல்லாமே வந்து ஜஸ்ட் சரவுண்டட் பை தெம் என் லைஃப்ல. அம்மாவோட அந்த பசங்களுக்கு எல்லாருக்குமே சரி, உங்களோட பிரதருக்கும் சரி, உங்களோட சிஸ்டருக்குமே சரி, அந்த ஜோஷ் அப்படியே வந்துட்டு வந்துடும். அம்மா அப்படின்னு சொல்லும்போது ஒரு எமோஷனல் கலந்த ஒரு விஷயம் ஆகட்டும், ஏதோ அம்மான்னு சொல்லும்போது நீங்கள் சிரிக்கிறதாகட்டும், நிறைய மெமரிஸ் அம்மா கிட்ட இருந்திருக்கும் இல்லையா? எனக்கு என்னன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் டாட்டர் பிறந்த அப்புறம் அம்மா இல்லை அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வந்துட்டு மிஸ் பண்ணுறீங்களா? அந்த மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் இருக்கா? அது வந்து மதரோட ஸ்தானம் வந்து யாராலையுமே வந்து யூ கேன் நாட் டேக். அது வந்து ஒரு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் இது. ஸோ அதுவும் பாப்பா எனக்கு பிறந்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் மம்மி இல்லாத போது இன்னும் அந்த ஒரு எம்டினஸ் எல்லாத்துலயுமே நிறைய இருந்திருக்கு. பட் ஐ எம் பிளெஸ்ட். எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி அண்ட் என் சிஸ்டர் பிரீதா வந்து எனக்கு இன்னொரு மதர் மாதிரி. ஸோ ஐ திங்க் அந்த எங்க லைஃப்ல இந்த நடந்ததுக்கு அப்புறம் இம்மீடியட்டாவே ஷி டுக் ஓவர் ஆஸ் அ மதர் டு மீ. ஸோ எனக்கு ஷி இஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் மீன்னு ஒரு இது. அண்ட் அப்பா ஆல்சோ வந்து ஹஸ் டேக்கன் ஒரு அப்பாவும் அம்மாவும் சேர்ந்த ஒரு உருவத்தில் அப்பா எனக்கு உலகம் எல்லாமே சேர்ந்தது தான் அப்பா எனக்கு. பட் அம்மாவோட இதை இன்னும் எடுத்துக்கிட்டு என்னோட பிரெக்னன்சில இருக்கட்டும் இல்லை அப்பா பிறந்ததுக்கு அப்புறம் த்ரூ அவுட் அப்பா வந்து எல்லா இதுவும் எடுத்து பண்ணாங்க. ஸோ அது வந்து என்னைக்குமே வந்து அம்மா இல்லைன்னு வரக்கூடாது என் ஃபீல்ட்ல அப்படின்ட்டு ஹெட்லான்ட்டு ரொம்ப அது வந்து எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்தாங்க. ஸோ ஐம் பிளெஸ்ட் ஒரு நல்ல ஃபேமிலி இருக்கிறதுனால. பட் அம்மான்றது இஸ் லைக் ஆல்வேஸ் அம்மா தான் உங்களுக்கு பிறந்திருக்காங்க. யா தட்ஸ் வாட் நாங்க கண்டிப்பா அதை வந்து ரொம்ப பிலீவ் பண்றோம். ஏன்னா வந்து ஷி இஸ் வெரி ஸ்ட்ராங் அம்மா. அது வந்து அம்மாவை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஒரு நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் எல்லாமே வந்து டைரக்டா சொல்லிடுவாங்க. அது எதுவுமே வந்து சும்மா ஜஸ்ட் ஃபேக்கா இருக்கவே மாட்டாங்க. நிஜமாலே ஒரு நல்ல பர்சன், ஒரு நல்ல ஹார்ட் இருக்கிற ஒரு பர்சன்னா மம்மின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு நல்ல ஹியூமன் பீங். ஸோ அந்த விதத்துல ஷி இஸ் வெரி ஸ்ட்ராங். அவங்க சொன்னதெல்லாம் ஐ ஸ்டில் ரிமெம்பர். கண்டிப்பா நான் வருவேன், ஐ கம் பேக் டு யூ அப்படின்னு ஷி இஸ் எக்ஸ்பிரஸ்ட் சோ மச். ஸோ ரொம்ப சந்தோஷம். என்னன்னா ரூபிகாவை இன்னைக்கு பார்க்கும் போது அது அப்பப்போ அம்மா மாதிரி அந்த கேரக்டரிசம்லாம் வரும்போது அது ஓகே அம்மா இஸ் ஆல்வேஸ் தேர் வித் அஸ் அப்படின்ட்டு ஒரு இது.